கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நமது நம்பிக்கை ஒளி ஊழிய வாயிலாக உங்களோடு பேச தேவன் அருளிய இந்த வாய்ப்புக்காக அவருக்கே நன்றியுள்ளனாய் இருக்கிறேன். இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொண்ட தேவ செய்தியின் தலைப்பு அற்புதம் செய்த குளம். சகரியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீது குடும்பத்தாருக்கு எருசலேம் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் என்று தீர்க்கதரிசி எழுதுகிறார். பெரியமர்களே, இந்த குளத்தின் தண்ணீர் சுத்திகரிப்பிற்கு பயன்படுத்தப்பட்டது. அதாவது சடங்கு முறைப்படி புனிதப்படும் இடமாக இந்த குளம் இருந்தது. அதாவது புனிதப்படி அழுக்கை நீக்குவது மாத்திரமல்ல, பாவத்தினால் உண்டாகும் வியாதியையும் சுகப்படுத்துவதாக இப்பொழுது இந்த குளம் மாறிவிட்டது. அதாவது பெதஸ்தா என்று அழைக்கப்படுகிறது. இந்த குளம் அராமிக் மொழியிலே சீலோவாம் என்றும் அழைக்கப்படுகிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் நாட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பிர உருப்படியவர்கள் முதலான வியாதியஸ்தர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். இது குறித்து வெளிப்படுத்திய விசேஷத்திலே 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் என்று யோவான் குறிப்பிடுகிறார். வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ தேவன் தன் மக்களை சுகப்படுத்த தன் தூதர்களை அனுப்புகிறார் என்று இதிலிருந்து நாம் அறிகிறோம். தூதன் வந்து தண்ணீர் எப்போது கலக்குவான் என்று காத்திருந்தவனுக்கு தெய்வீக தோற்றத்துடன் அதே வேளை மிகுந்த அதிகாரத்தோடு இவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். சாதாரணமாக தூங்கி எழும்போது உடனே படுக்கை விட்டு எழும்ப முடியாது. ஆனால் இவனோ வியாதியினால் பலனற்று 38 வருடம் படுக்கை கிடக்கிறான். யோவான் 5:1 உடனே அந்த மனுஷன் சொத்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஆதியாக 18ஆம் அதிகாரத்திலே, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதோடுமான பின்பு எங்களுக்கு பிள்ளை இருக்குமோ என்ற சாராளிடத்தில் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஒரு காலத்தில் உன்னிடத்தில் அக்கார்டிங் டு தி டைம் ஆஃப் லைஃப் திரும்ப வருவேன், அப்போது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றவருடைய வார்த்தையாயிற்றே. வியாதியிலும் பலனற்றவனுமாய் 38 வருடம் படுத்த கிடந்த அந்த மனுஷனுடைய பலவீனம் எப்படி பறந்து போனது என்றே தெரியவில்லை. ஏனெனில் அவன் படும் வேதனைகளை அறிந்து அவன் இருந்த இடம் தேடி வந்தவர் சொத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றவரின் வார்த்தையில் இருந்த கனிவு அவனை பலன் கொள்ள செய்து அவரின் அந்த துயரம் நிறைந்த படுக்கையை விட்டு எழ செய்தது. என்ன ஒரு அற்புதம் பிரியமானவர்களே! உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ என்று யோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதுகிறார். பெருமளே, இந்த மனிதன பக்தி, அதாவது இந்த குளத்தில் என் பிரச்சனை நீங்கும் என்று 38 வருடமாக நம்பிக்கையோடு உத்தமத்தோடு காத்திருந்தவனுக்கு தேவதூதன் வந்தல்ல, தேவ மைந்தனே வந்து விசாரித்து சுகம் அருளினார். அவரின் காத்திருப்பு ஜெயமாக முடிந்தது. நம்முடைய பிரச்சனைகள் என்ன முடிவு சிந்தித்து அவரையே நோக்கி பார்த்து காத்திருப்போம். நமக்கு ஜெயம் அருளுகிற தேவன் அருகையில இருக்கிறார். அல்லேலூயா.